பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே புரட்டாசியினுடைய நல்வாழ்த்துக்கள். புரட்டாசி வந்தாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு குதூகலம் வரும். என்ன, வெங்கடாச்சலபதிக்கு மாலை போடுவோம், திருப்பதிக்கு நடந்து போவோம், பெருமாளை பார்ப்போம், அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டுல பூஜைகள் நிறைய நடக்கும், வீடு ஒரே சுபீட்சமா இருக்கும். ஊதுபத்தி வாசனை, தசாங்கம் வாசனை, அந்த புரட்டாசி ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும் வீடு, இல்லையா? புரட்டாசின்னு வந்தாலே 2 நாளைக்கு முன்னாடி புரட்டாசி பிறக்க போதுன்னு வீட்டெல்லாம் அலம்பி விட்டு வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி, யார் யார் வீட்டுல நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கீச்சு தொடச்சு கிடச்சி எல்லாம் உள்ள வச்சு, அந்த புரட்டாசி 1ஆம் தேதியிலேருந்து அவங்க போடுற கோவிந்தாக்கு அந்த ஏழுமலையானே இறங்கி வந்துடுவாரு கீழே. ஆக்சுவலா திருப்பதியில இந்த புரட்டாசி 30 நாளும் ஏழுமலையான் மனிதனுக்குள் மனிதனாக என்றும் இருப்பார் என்பது ஐதீகம். அதனாலதான் புரட்டாசி மாசம் பயங்கரமான கும்பல் இருக்க காரணம் என்ன? எங்கேயாவது நம்ம பக்கத்துல வெங்கடாச்சலபதி வரமாட்டாரா, அந்த ஏழுமலையான் இருக்க மாட்டாராங்கிறதா போறோம். தெரியாது, உங்க பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாரு. தெய்வமே மனுஷ ரூபேன அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? தெய்வங்கள் நேரடியா வந்தா நம்ம பயந்து போயிடுவோம். அதனால ஏதோ ஒரு மனித ரூபமாக நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி நமக்கு நல்லது செய்யுங்கிறது நிதர்சனமான உண்மை, இல்லையா? இந்த மாசம் புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம், எல்லார் வீட்லயும் தழுவு போடக்கூடிய வாரம். முதல் வாரத்திலே எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனைகள் வருதோ தெரியாது, முதல் வாரத்திலேயே தழுவை போட்டு முடிச்சிடலாம், கோவிந்தாவை கூட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருவீங்க, இல்லையா? உங்க வீட்டுல இருக்குல்ல, எப்பொழுதுமே நீங்க சொல்லுவீங்க, வருஷம் எங்க வீட்டுல முதல் வாரத்துல போட்டு முடிச்சிருவோம் சொல்றீங்களா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் நீங்க தழுக போடுறது என்னென்ன நன்மைகளை உண்டாக்கும் என்பதை நான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்ப யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அதை நீங்க அந்தந்த வாரத்துல போட்டுக்கலாம். இல்ல, எங்க வீட்டு வழக்கம் முதல் சனிக்கிழமை போடுவோம், எங்க வீட்டு வழக்கம் 3ஆவது சனிக்கிழமை போடுவோம், நான் போட்டுக்கோங்க. வழக்கத்தை என்றென்றும் மாத்தாதீர்கள். ஆனா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தழுவு போடுறது எல்லாருக்குமே தெரியும். ஏன், வருடா வருடம் தழுவு போடாம இருக்கிறதே கிடையாது. எப்ப போட மாட்டீங்க? பங்காளி தீட்டு வந்தா போட மாட்டோம், ரைட்டுங்களா? போடக்கூடாது, பங்காளி தீட்டுல போடக்கூடாது. பாக்கி எல்லாத்துக்கும் போடுவோம், நம்ம தழுவு போடாம இருக்கவே முடியாது. அதனால இந்த வாரம் முதல் சனிக்கிழமை நீங்கள் தழுவு போட்டால் என்ன விசேஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத சொல்லிடுறேன். 3 நோட் பண்ணிக்கோங்க. 3 நோட் பண்ணிக்கோங்க. தழுவு போடுற ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. ஒரு வசனம் சொல்லுவாங்க தெரியுமா? மனசு தப்பு பண்ணாலும் மூளை தப்பு பண்ணாது. மூளை சொல்லிடும், பா நாளைக்கு முதல் சனிக்கிழமை அந்த மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிடு அப்படின்னு மைண்டு சொல்லி கொடுக்கும். கடன் செட் பண்ணுவோம், எல்லாரையும் எழுப்பி விட்டுருவோம். சனிக்கிழமை ஏந்திருக்குப்பா புரட்டாசி சனிக்கிழமை முதல் நாளே சொல்லிடுவோம். வெள்ளிக்கிழமை அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்பா நாளைக்கு முதல் வாரம் தழுவு போடுறோம், சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிடுங்க, தடபுடல் சமையல் பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சு கிழிச்சு பண்ணி மாவிளக்கு ஏத்தி விளக்கு வச்சிருவாங்க, குழியா வச்சிருவாங்க. மாவிளக்குல நெய் விடுவீங்க, நெய் விட்டு பஞ்சுத்திரி வச்சாச்சு, பஞ்சுத்திரி போட்டாச்சு. நல்ல நேரம் பார்த்து விளக்கேற்றிடுவோம். விளக்கேற்றும் பொழுது என்ன மந்திரத்தை சொல்லணும்? அதாவது தினமும் விளக்கேற்றும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஜாக்கிர ஜோதி ரூபாய நமகன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேத்துறீங்க. ஆனா இன்னைக்கு இந்த முதல் வாரம் சனிக்கிழமை நீங்க விளக்கேற்றும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரம், எல்லாரையும் கூட்டுக்கோங்க, நீங்க மட்டும் ஏத்தாதீங்க விளக்கு. யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அக்கம் பக்கத்துல சொல்லுவீங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, விளக்கேற்ற போறோம் பாருங்க. ஏன்னா சில பேர் வீட்டுல 2ஆவது வாரம் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் போடுவாங்க.
உங்க வீட்டுல முதல் வாரம் போடும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்? விளக்கேற்றும் பொழுது பார்க்கக்கூடியதே மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். சரி, இப்ப விளக்கேத்த போறீங்க. விளக்கேற்றும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் யார் ஏற்றணும்? உங்க வீட்டுல லேடிஸை ஏத்த சொல்லுங்க. அதாவது உங்க வீட்டுல மாமியார் அம்மா இருக்காங்க, அந்த பையனுடைய அம்மா, வயசான அம்மா, பழுத்த சுமங்கலி இருக்காங்களா? அவங்கள கூப்பிடுங்க. அம்மா விளக்கேத்துமான்னு சொல்லுங்க. ஏற்றும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய மந்திரம் கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த மந்திரத்தை சொல்லியே ஆகணும். சொல்லிட்டீங்களா? அப்ப விளக்கேற்றும் பொழுது கோவிந்தாங்கிற மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். அந்த விளக்கு எப்படி பிரகாசமாக எரிகிறதோ அது மாதிரி உங்களுடைய குடும்பம், நீங்க மட்டும் இல்ல, அந்த விளக்கேற்றுவதற்கு யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ அவங்களுடைய குடும்பம் கூட துன்பங்கள் எல்லாம் போக்கி நன்மைகள் மட்டுமே அந்த வீட்டுல சுபிக்ஷமாக இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமானது இந்த கோவிந்தா என்கிற நாமம் இல்லையா? அப்ப விளக்கேத்தியாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? சுவாமிக்கு என்னென்ன பொருள்கள் எல்லாம் நெய்வேத்தியம் செய்யணுமோ, அதாவது உங்களுக்கு பூஜைகள் தெரியும், ஈரத்துணியில பண்ணக்கூடாது, காஞ்ச துணியில வச்சுட்டு உக்காந்துக்கோங்க. மனைய போட்டு உக்காந்துக்கோங்க. மனைய போட்டு உட்காந்து யார் பண்ணலாம்? தம்பதி சமேதரா பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். உதிரிப்பு வச்சுக்கோங்க, நிறையா உதிரிப்பு எல்லாம் வச்சுட்டு தூப தீபங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. வந்தவங்களை உட்காத்தி வைங்க. பூஜைகளை பார்க்க சொல்லுங்க. குறைஞ்சது 45 நிமிஷம் தான் இந்த பூஜை. அவ்வளவுதான். எல்லாம் விளக்கு, அதாவது உங்க சுவாமி ரூம்ல இருக்கக்கூடிய விளக்கேத்திருங்க. வீட்டுல நல்ல செம்மனிட்டு கோலம் போடுங்க. செம்மனிட்டு கோலம் போடுங்க. பூஜை ரூம்ல நல்ல கோலம் போட்டு வீட்டை சுத்தப்படுத்திக்கோங்க. நல்ல மனமானது உங்க வீட்டுல இருக்கணும். வீடை நீட்டா வைக்கணும். பெட்ரூம் வதக்குண்டு நீட்டா இருக்கணும். பெட்ஷீட்லாம் அப்படியே போட்டு வந்துடுறேன். ஏன்? ஏழுமலையான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாள் புரட்டாசி மாதம் முழுவதும். அப்ப வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நம்ம என்ன செய்கிறோம்? வாங்க உட்காருங்க, காஃபி வேணுமா எல்லாம் கேட்கிறோம்ல. அது மாதிரியாக கோவிந்தா ஏழுமலையான் உங்க வீட்டுக்கு வரப்போகிறார். அதாவது அவரை நம்ம வரவேற்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மகாலட்சுமி வாசம் இருந்தா கோவிந்தா ஓடி வந்துடுவார். அப்ப மகாலட்சுமி வாசத்துக்கு என்ன தேவை? மாவிளை கட்டணும், மாவிளை தோரணம் கட்டணும். மாவிளை தோரணம் என்பது எதுக்கு சமம்? மகாலட்சுமியோட வாசம் வீசும். அப்ப கோவிந்தா வந்துடுவார். நீங்க அந்த கோவிந்தாவை கூப்பிட கூப்பிட அங்க வந்துடுவார். இப்ப உட்கார்ந்துட்டீங்களா? உதிரிப்பு இருக்கா கையில? அஷ்டோத்திர நாமாவளி நீங்க சொல்லணும். என்ன? ஓம் கோவிந்தாய நமக, கேசவாய நமக, மாதவாய நமக, நாராயணாய நமக, மதுசூதனாய நமக, திருவிக்கிரமாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக, சங்கு சக்கரதாரினே நமக, ஓம் ஏழுமலையானே நமக. அப்படி 10 தான். ரொம்ப ஓவரெல்லாம் சொல்ல வேண்டாம். 108 இருக்கு. அந்த 108 நீங்க சொன்னீங்கன்னா டைம் ஆயிடும். திரும்பி ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திருவிக்கிரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் ஏழுமலையானே நமக. இந்த 10 நீங்க சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இல்லையா? அந்த பூக்களால் நீங்க அர்ச்சனை செய்து விட்டீர்கள், முடிச்சுட்டீங்களா? அடுத்தது தூப தீப ஆரத்தி காட்டணும். தூபம்னா சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போட்டு நல்லா பண்ணிட்டு, நல்ல உங்க வீட்டுல அன்னைக்கு சாம்பிராணி வாசம் இப்படி தூக்கணும், புகையா இருக்கணும். சாம்பிராணி புகை மணி அடிச்சுட்டே செய்யுங்க. அப்புறம் தீபத்தை காட்டுங்க. காட்டிட்டு எல்லாம் ஏந்திரிச்சு ஆளுக்கு கொஞ்சம் பூவை கொடுங்க. பூவை கொடுத்துட்டு இப்படி கையில வச்சுட்டு ஓம் நமோ புண்டரீகாட்சாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நல்ல அந்த பூ அப்படியே வீசி மேல போடுங்க. அப்படி வீசி மேல போட்டுட்டு நல்லா எல்லாரும் விழுந்து சேவிங்க. சேவிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணும்? ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுக்கும் பொழுது கோவிந்தா 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 கோவிந்தாங்கிற மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தை விட
இந்த புரட்டாசி மாதம் கோவிந்தனுடைய மாதம். இந்த புரட்டாசி மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஏழுமலையானையும் பெருமாளையும் சேவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாவங்கள் எல்லாம் களையப்படும். புதிதாக நம்ம பிறந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சரி, இந்த முதல் வாரம் நான் தழுவு போட்டா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் இல்லையா? அதை சொல்லித்தானே ஆகணும். அதான சொன்னேன், முதல் வாரம் போட்டா என்ன நன்மை. எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் கஷ்டம், மன நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, ஏதோ ஒரு கஷ்டம். நல்லா போவேன் ஆபீஸ்க்கு, நல்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு மனபாரம் வந்துடும். என்னமோ என் வீட்டுல இருக்கு, அதுக்கேத்த மாதிரி பிரச்சனைகளும் என்ன தேடி வந்துனே இருக்கு. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்குல்ல. இந்த முதல் வாரம் நீங்க தழுவு போடுறதுல எல்லாரையும் கூட்டிருக்கீங்கல்ல, அப்ப அந்த புண்ணிய ஷேர் ஆகும்ல, அதுல இருந்து உங்க கஷ்டங்கள் களையப்படும். அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நான் முதல் சனிக்கிழமை தழுவு போட்டேன், அப்ப என் கஷ்டமெல்லாம் போகுமா? இல்ல, இந்த ஒரு மாசம் நீங்க விரதம் இருங்க. ஒரு மாசம் தழுவு போட்டாச்சா, சரி, அடுத்த வாரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல கூப்பிடுறாங்களா, இன்னும் என்னால வர முடியாது சொல்லாதீங்க, போயிட்டு வாங்க, போங்க. போயிட்டு எங்கெல்லாம் விளக்கு போடுறதுக்கு உங்களை கூப்பிடுறோம், அதாவது மாவிளக்கு தழுவு போடுறதுக்கு கூப்பிடுறாங்களோ அங்க கண்டிப்பா போகணும். ஏன்? நீங்க போட்டாச்சு, நீங்க புண்ணியத்தை கொடுத்துட்டீங்க, அங்க போங்க. 2வது வாரம் தழுவு போட்டா என்ன நன்மை, நீங்க போய் பார்த்தா என்ன நன்மை கிடைக்குங்கிறத அடுத்த பதிவுல சொல்ல போறேன். நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த பதிவை கண்டிப்பா பார்க்கணும். ரைட்டுங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.